சரித்திரம் படைக்கப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்னைக்கு வந்து குரூப் 4 ஷார்ட்கட்டோட பார்ட் 12 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து தெரிந்து கொள்வோம் தான், அதாவது தமிழில் இருக்கிறது. இது வந்து பண்டைய வணிகத்தில் வந்து பண்டமாற்று முறை வந்து பின்பற்றினாங்கன்னு இருக்கும். அதாவது பண்டமாற்று முறைனா என்னென்னா, ஒரு பொருளை கொடுத்துட்டு அதற்கு பதிலாக வேறு பொருள் வாங்குறது. ஓகேவா? பைசா கொடுக்க மாட்டாங்க, ரூபா கொடுத்து பொருள் வாங்குறது கிடையாது. ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு பொருளை வாங்குவாங்க. அதுதான் பண்டமாற்று முறை. அப்படி வந்து ஒரு 3 நூல் வந்து இதை பற்றி சொல்லியிருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து என்னதுன்னா, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து உப்பின் கொள்ளை போற்றி உமணர் போலும். அதாவது என்னதுன்னா, நெல்லை கொடுத்து உப்பை வாங்குவாங்களாம். இதில் வந்து உமணர் போகலும்னு ஒன்று வந்திருக்கும். உமணர்னா யாருன்னா உப்பு விளைவிப்பாங்க. ஓகேவா? உமணர்னா உப்பு விளைவிப்பாங்க. அப்போ இதுக்கு வந்து ஷார்ட்கட் எப்படின்னா, உப்பு விளைவிக்கிறது நல்ல திணையில் தான். ஓகேவா? நல்ல நிலத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, உப்பை வந்து விளைவிக்க முடியும். நல்ல நிலம், நல்ல திணை. அப்போ நற்றிணை. உமணர்னு வந்துட்டா நற்றிணை. அதுக்கடுத்து வந்து பாலோடு வந்து கூழோடு பெயரும். பாலை கொடுத்துட்டு கூழ் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலுக்கும் கூழுக்கும் கம்பேர் பண்ணால் ஒரு சின்ன தொகை தான், குறுந்தொகை தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா? பாலுக்கும் கூழுக்கும் கம்பேர் பண்ணால் குறுந்தொகை. அப்போ பாலோடு வந்து கூழோடு பெயரும்னா குறுந்தொகை. அதுக்கடுத்து வந்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இங்கே வந்து பாருங்கள், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். பொண்ணை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், கரியை வாங்கிட்டு போவாங்களாம். அப்போ இங்கே பொண்ணு கொடுத்தவங்க என்ன செய்வாங்க, ஆகா நான் பொண்ணை கொடுக்குறோம், 400 கரியை வந்து கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பொன் கொடுக்குறோம், நகை, அதாவது தங்கம் தங்கம் கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக ஆகா 400 கரியை கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அக 400 கரி. பொண்ணோடு வந்து கரியோடுனா பொன் கொடுக்குறோம், ஆகா 400 கரியை கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ உமணர்னா நல்ல திணையில் உப்பு விளைவிக்கிறது. பாலுக்கும் கூழுக்கும் குறுந்தொகை தான் டிஃபரன்ஸு. பொண்ணோடு வந்து ஆகா 400 கரியை கொடுக்குறான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.